ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலில் ஒரு சூப்பரான அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரேவதி கிட்ட இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறேன். ரேவதி உயிருக்கு எதனா ஆபத்து வரும்னு சொல்லிட்டு தான் நான் எந்த விஷயமும் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் இப்போது அது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் எதுக்கு பொறுத்து இருக்கணும்? ரேவதி கிட்ட போயிட்டு உடனே நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி ஏன்னு சொல்லிட்டு குரலை கொடுத்து, போறியா போய் நான் ரேவதி கழுத்தில் தாலி கட்ட போறியா? நீ ரேவதி கழுத்தில் தாலி கட்டினா நான் என் தாலியை உங்கள் மாமா கட்டின தாலியை நான் அறுத்து எரிஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கார்த்திக்கு ஒன்றுமே புரியல. இது என்ன பதில் இப்படி சொல்கிறீங்க? உங்கள் பொண்ணுக்கு நான் தாலி கட்டியிருக்கேன், முறைப்படி இன்னும் டைவர்ஸ் கூட வாங்கலை. நீங்கள் ரெண்டாவது கல்யாணம் பண்ண நினச்சதே தப்பு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் தேவையில்லாத மாமாவை ஏன் இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் நீ இந்த வீட்டுக்கு வந்தினா கண்டிப்பாக நான் இருக்கிறது அவசியமே கிடையாது. உங்கள் மாமாவை நீயும் கையோடு கூட்டிகிட்டு போயிட்டு நான் தனியாக வாழா வெட்டியாகவே இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கார்த்திக்கு கண்ணெல்லாம் கலங்கி போய் வேறு வழி இல்லாமல் உண்மை தெரிஞ்சுமே ரேவதி கிட்ட சொல்ல முடியாமல் தவிக்கிறாரு. இப்போது ஃபஸ்ட்டு உண்மை தெரிஞ்சு ஆனால் ரேவதி கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா ரேவதிக்காக பார்த்தாரு. ஏன்னா ரேவதிக்கு எதனா ஆகிடும், பழைய ஞாபகம்லாம் வந்ததுன்னா அப்படின்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்க. இப்போது அதெல்லாம் தெரிஞ்சுமே சொல்லாமல் சாமுண்டீஸ்வரி சொன்ன இந்த வார்த்தைக்கோசம் மாமாவோட உடல்நிலை இப்போ கொஞ்சம் சரியில்லாததுனால, அதாவது அவர் இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுனால இந்த விஷயத்தை கண்டிப்பாக நம்ம பெருசுப்படுத்தாமல் இப்போ விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி கார்த்தி என்ன பண்ணுறாரு, ரேவதி கிட்ட இந்த உண்மையை சொல்லாமையே ஒதுங்கி போயிடுறாரு. இப்போது கார்த்தி ரொம்பவே மன வருத்தத்தோடு அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது சந்திரகலா என்ன கார்த்தி, எப்படியோ இந்த வீட்டில் நுழைஞ்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்தியா? இதுக்கு நான்லாம் எதுவும் சதி பண்ண வேணாம், எங்கள் அக்காவே போதும் உன்னை இந்த வீட்டில் வரவிடாமல் பண்ணுறதுக்கு. பார்த்தியா எங்கள் அக்கா எந்த அளவுக்கு பேசினான்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணாலும் சரி இந்த வீட்டுக்கு மருமகனாக வரவே முடியாது. எதுக்கு சும்மா தேவையில்லாமல் ட்ரை பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அப்போ கார்த்தி, உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குது, அதனால் உங்களுக்கு இப்போ நடந்துகிட்ருக்குது. எனக்கு கண்டிப்பாக கடவுள் ரேவதி உண்மையை புரிய வச்சு சேர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி அதையும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளோட சந்திரகலா சொல்கிறாங்க. கார்த்தி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் மயில்வாகனம் பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுறாருனா, நம்மளோட ராஜராஜன் கிட்டையாச்சும் இந்த விஷயத்த சொல்லலாம், மாமாவோட நிலைமை சரியில்லை, எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இருந்தாலும் இந்த விஷயத்த சொல்லாமல் இருக்க முடியாது. இப்போது மயில்வாகனம் ராஜராஜன் கிட்டே போய், மாமா இங்கே இப்போ உங்கள் உடம்பு எப்படி இருக்குது, கொஞ்சம் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பரவாயில்ல மாப்பிள்ள, என்ன விஷயம், எதனா விஷயமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, முக்கியமான விஷயம் பேசணும் மாமா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் கார்த்தி மாப்பிள்ளையை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லும்போது, என் மாப்பிள்ளை மாதிரி வேறு யாருமே ரேவதிக்கு கண்டிப்பாக ஒரு நல்லவனாக இருக்கவே முடியாது, இந்த குடும்பத்துக்கும் சரி கேத்த மாப்பிள்ளை என்னோட கார்த்தி மாப்பிள்ளை மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது, அத்தை ஏமாம்மா இவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்க, இப்போ ஒரு விஷயம் வெளியே தெரிஞ்சிருக்கு, என்ன விஷயம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லும்போது, நம்மளோட ராஜராஜன் கிட்ட மயில்வாகனம் சொல்கிறாரு, இந்த மாதிரி ரேவதி பழசெல்லாம் ஞாபகப்படுத்தினா டாக்டர் சொன்னாங்கல்ல அன்றைக்கி, ஞாபகப்படுத்தினா உயிருக்கு எதனா ஆகிடும்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எல்லாமே போய் எல்லாமே சின்னத்தை பண்ண வேலை தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே அவளை என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு எந்திரிப்பார். இல்லை மாமா வேண்டாம், நீங்கள் தயவு செய்து கோவப்படாதீங்க, நீங்களே இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கீங்க, உங்களுக்கு உடம்பு நல்லா சரியாகட்டும், அதுக்கப்புறம் இதை பற்றி பேசிக்கலாம். சின்னத்தை ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது கார்த்தி ரேவதி கிட்ட உண்மையை சொல்கிறதுக்கு வந்தார். ஆனால் நம்மளோட சாமுண்டீஸ்வரி அத்தை இதெல்லாம் சொல்லக்கூடாது, சொன்னினா என்னோட தாலியை நான் அறுத்தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நேராக நம்மளோட ராஜராஜன் என்ன பண்ணுறாரு, சாமுண்டீஸ்வரியை கூட்டிகிட்டு வரன்னு சொல்லிட்டு நம்மளோட சாமுண்டீஸ்வரியை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அப்போ என்னங்க என்ன விஷயம், ஏதாவது பிரச்சனையா, உடம்பு சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் மாப்பிள்ளை கிட்டே இந்த மாதிரிலாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஆமாம் வேறு வழி என்னங்க இருக்குது, அவன் இந்த வீட்டுக்கு மருமகனாக வரக்கூடாது, அதனால தான் நான் சொன்னேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சாமுண்டீஸ்வரி நீ ஒன்று சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோ, நல்லா கேட்டுக்கோ, நீ கார்த்தி மாப்பிள்ளையை பழி வாங்குறேன், அழிக்கிறேன், ராஜா சேதுபதி குடும்பத்தை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்க, ஆனால் உன் பொண்ணோட வாழ்க்கையை தான் நீ அழிச்சிட்ருக்க, அது உனக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என் பொண்ணோட வாழ்க்கையை எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு எனக்கு தெரியும், அது யாரும் எனக்கு சொல்ல வேண்டாம், அவன் இந்த வீட்டுக்கு மருமகனாக வரவே கூடாது, எனக்கு துரோகம் பண்ண அந்த குடும்பம் இந்த வீட்டுக்கு மருமகனாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, ராஜராஜன் கேட்குறாரு, அப்படி இருக்கும்போது அப்போ நானும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தானே, அப்போ நான் உன் கூட வாழ்ந்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு
இப்போது என் மாப்பிள்ளை தாலி கட்டி ரேவதி கூட வாழ்றதில்ல, உனக்கு என்ன இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாருங்கள் நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம பொண்ணோட கல்யாண வாழ்க்கை வந்து இப்போ தான் தொடங்க போகுது, இதுவாது வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். தயவுசெய்து இதை பற்றி பேசாதீங்க. ரேவதிக்கு எப்பயுமே கார்த்தி வந்து இருக்கவே கூடாது, அவன் மருமகனா வரக்கூடாது, அவ்வளோதான். அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், எனக்கு பிடிக்காத விஷயத்த கண்டிப்பாக திருப்பி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட உடல்நிலை சரியில்லாதனால நம்மளோட கார்த்தி என்ன சொல்கிறாருன்னா வந்து மயில்வாகனத்துக்கிட்ட மாமா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி மயில்வாகனம் வந்து இந்த விஷயத்த சொன்னார். ஆனால் வந்து எதுவும் கேட்க வேண்டாம், நம்ம வந்து ரேவதிக்கு எப்போ தெரியுதோ கண்டிப்பாக அவளுக்கு புரிய வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இப்போது கார்த்தி வந்து சோகமாக வந்து ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு போயிட்டு அதே நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுருக்காரு. இப்போது நம்மளோட பாட்டி வந்து அதை பார்த்துட்டு, என்னையா ஏதோ வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்குது, உன்னோட மூஞ்செல்லாம் வாடி போயிருக்கே, எதெல்லாம் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த ரேவதியை பற்றின பெரிய விஷயம்தான் பாட்டி போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லும் போது, என்ன விஷயம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ரேவதிக்கு ஆப்ரேஷன் பண்ணது டாக்டர் என்ன சொன்னாங்க, பழசெல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்களே, அது எல்லாமே அந்த சந்திரகலா சின்னத்தை பண்ண வேலை தான் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அவள் இவ்வளோலாம் பண்ணியிருக்காளா, என்னையா இதெல்லாம், அந்த அம்மன் எதுக்காக தான் நம்மளை சோதிக்கிறான்னு தெரியலையே, சரி கவலைப்படாத, கண்டிப்பாக ரேவதிக்கு ஒரு நாள் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை இந்த மாதிரி விஷயத்த சொன்னதையுமே சொல்கிறாங்க. ஆமாம், அவளோட பிடிவாதம் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும், என்ன பண்ணுறது, அவள் பிடிவாதத்தால் தான் அவள் பொண்ணு வாழ்க்கையாக வலிச்சிட்ருக்கா, கண்டிப்பாக அவளோட குணத்தையும் திருத்தி ரேவதியும் கூட சேர்த்து வைப்பா, இந்த கும்பாபிஷேகம் வேலையை மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ அடுத்து நம்மளோட சந்திரகலா கும்பாபிஷேகத்தில் என்னென்ன பிரச்சனை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ராஜராஜன் தான் இந்த கலசத்தை வந்து எடுக்கணும் அப்படின்னு ஊர் மக்கள்லாம் ஆசைப்படுறாங்க. நம்ம கார்த்திகிட்டையும் அதே தான் வந்து சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா இந்த இந்த கும்பாபிஷேகம் இதை வந்து எங்கள் குடும்பத்துக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சிவனாண்டி வந்து சொல்லியிருக்காரு. இப்போ கார்த்தி என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்றது தெரியல. ஊர் மக்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாரா இல்லையான்னு தெரியல. ராஜராஜன் இந்த கும்பாபிஷேகத்தை வந்து கையெடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊர் மக்கள் ஆசைப்படுறாரு. அதுவும் இல்லாமல் கார்த்தியும் வந்து என்னோட மாமா வந்து உடம்பு சரியில்லாத இருக்காரு, அவர் குணமாகி கண்டிப்பாக வந்து அதை பண்ணுவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதை வந்து கார்த்தி வந்து கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லும் போது, நான் என் புருஷனெல்லாம் அனுப்ப முடியாது, உங்கள் குடும்ப பிரச்சனையே எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து ஒதுங்கி நிற்கிறாங்க. இப்போ சந்திரகலா, கார்த்தி நீ என்ன தான் பண்ணாலும் மாமா கும்பாபிஷேகத்துக்கு வரத்துக்கு நான் விட மாட்டேன், என்னோட குடும்பத்தை சார்ந்தவங்க, அதாவது என்னோட புருஷன் தான் இந்த கும்பாபிஷேகம் பூஜையெல்லாம் வந்து பண்ணணும், அதாச்சும் இந்த கலச பூஜையை பண்ணணும், நீ வந்து எதுவுமே நடுவில் வந்து வரவே தேவையில்லை, எங்கள் அக்காவே வந்து சம்மதிச்சாலும் நான் அதுக்கு தடங்களாக தான் இருப்பேன், ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ கார்த்தி ஊர் மக்களுக்கு கொடுத்த வாக்கை எப்படி காப்பாற்ற போகிறாரு அப்படின்றது அது இப்போது கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மயில்வாகனம் சொல்லி ராஜராஜனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான், ராஜராஜன் சம்மதிச்சா மட்டும்தான் போக முடியும். சாமுண்டீஸ்வரி கண்டிப்பாக இந்த கலச பூஜைக்கு கலந்துக்க அமைச்சிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சந்திரகலா ராஜராஜன் வந்து இதை வந்து செய்யக்கூடாது, கலச பூஜையை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தடங்கல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அடுத்தது கலச பூஜை பிரச்சனை தான் வந்து வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ரேவதி தான் காதில் கார்த்திகிட்ட சொல்கிறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.